ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருப்போம். முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கும்போது வந்து எக்ஸ்பைரி டேட்டு, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸு, என்னெல்லாம் பொருட்கள் அதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவ்வளவா பார்க்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்த அப்புறமா நம்ம இந்த மாதிரி இன் எக்ஸ்பைரி டேட்டு என்னெல்லாம் பொருட்கள் சேர்த்துருக்காங்கங்கிற விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்போவுமே பார்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கும்போது. நான் அதை பற்றி தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸில் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ஃபெப்ரவரி வந்து 2026ன்னு போட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா வந்து இந்த ஃபெப்ரவரி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிலே பேக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ரியல் ஜூஸோட பேக்கில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணின்னு போட்டிருப்பாங்க. அதில் பாருங்கள், ரெஃப்ரிஜிரேட் ஆஃப்டர் ஓப்பனிங் அண்ட் கன்சியூமிங் வித்தின் 5 days. இப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த சில பேர் நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது கெட்டு போக சான்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு வந்து அது கெடுதல் உண்டாக்கும். அதிலே கிளியராக போட்டிருப்பாங்க வந்து ஆஃப்டர் ஓப்பனிங் ரெஃப்ரிஜிரேட் அண்ட் யூஸ் வித்தின் 5 days. அது என்னென்னா 5 daysக்கு உள்ளே வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் சில பேருக்கு வந்து தெரியாமல் இன்னும் எக்ஸ்பைரி ஆகலைல்ல, ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சிலவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப நாளாக இது ஃபெப்ரவரி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 2-3 months வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம பாடிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது கிடையாது, கெடுதல் உண்டாக்கும். இது ரொம்ப வருஷமாக இதை வந்து இந்த ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப மாதமாக வந்து நம்ம இதை கண்டினியூவாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்ம பாடிக்கு வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். அதுலேயும் பேக்கில் பாருங்கள் அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸ்டோர் இன் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ், ரெஃப்ரிஜிரேட் ஆஃப்டர் ஓப்பனிங். இது வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. மீன்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா வெளியிலே வச்சுட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அது கெட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நான் இங்கே